Hi, this is Dr. Ushanandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிசம் ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்ன சீசன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டேக்ஸை பற்றி பேசுகிற சீசன். ஸோ டேக்ஸை கட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி புலம்பி பிரயோஜனம் கிடையாது. திஸ் இஸ் சம்திங் தட் வி ஹாவ் டு டூ. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் வந்து ரெகுலரைஸ் பண்ணி டேக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்களேன்னு சந்தோஷப்படுங்க. எத்தனை வருஷமாவோ எவ்வளோ பேர் புலம்பியும் இந்த டேக்ஸ் விஷயத்தை மாற்ற முடியாது. ஸோ டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஆனால் நம்ம இந்த ஃபினான்ஷியல் டேக்ஸை பற்றி யோசிக்கிறோமே, வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு டிராவல் பண்ணணும்னு ஆசையா இருந்ததுன்னா அதுக்காக அங்கங்க ஏர்போர்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் வெயிட் பண்ற டைம்ன்றது டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம வந்து நிறைய பேரோட பழகணும், நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா அதோட வரக்கூடிய காசிப் ஆகட்டும், ரூமர்ஸ் ஆகட்டும், இந்த கிசு இதெல்லாம் அதோட டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா, நம்ம வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அதில் வர சின்ன சின்ன சண்டைகள் அப்படின்றது அதில் ஒரு டேக்ஸாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னா அதுக்குரிய உழைப்பு எல்லாமே அதுக்குரிய டேக்ஸாக தான் இருக்குது. இந்த டேக்ஸுன்றது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுமே அதோட டேக்ஸாக தான் இருக்கு. இதை பத்தி புலம்பலாம், ஆனா அதை புலம்பி பிரயோஜனம் கிடையாது. அந்த டாக்ஸை கட்டிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்றது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.